எங்க போறோம்? எங்க ஐயோ அடுத்து எங்க போறோம்? ஏய் கண்ணாடி கழட்டுறா. எங்கடா போறோம்? எதுக்குமா பீச்சுக்கு போறோம்? நீ காலையில 7 மணிக்கெல்லாம் போறோம். எதுக்கு போறோம் ஏன்னு சொல்லுங்க. தம்பி ஸ்கூல்ல பீச் டே. என்னடே சொல்லு? பீச் டே சொல்லு. பீச் டே. ஜாலி ஜாலி. மார்னிங் எந்திரிச்சு இந்த சூரியன்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? காலையில் எந்திரிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, கிளம்புறது, ஓடுறது அப்படியே இருக்கும். ஆக்சுவலி வந்து இது வந்து ப்ளூ ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு. சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பீச்னா பெருசாக பிடிக்காதுங்க. எனக்கு பீச்சு அந்த தண்ணி அதெல்லாமே எனக்கு அலர்ஜினா அது ஏதோ ஒரு பயம். பட் எனக்கு இந்த பீச் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கும் நியர்பை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அடிக்கடி நம்ம வந்துக்கலாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஈசிஆரில் வந்து டுவர்ட்ஸ் எங்கே போயிட்டுருக்கோம்? அதாவது பாண்டிச்சேரி போகிற வழியில் அப்படி போயிட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து லெஃப்ட்டுக்கா அதாவது ஒரு தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று வருங்க. பார்த்தீங்களா? தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் கோவ் ரெசார்ட் அண்ட் ஸ்பா. வராங்க பாரு 2 பேர். அவங்களுக்கு வராங்களோ இல்லை, அவங்க வேற எது போகிறாங்க. ஸோ இப்படி நம்ம இப்படி போனோம்னா இங்கே வந்து போய் ஒரு லெஃப்ட் அப்படி ஒரு ரைட் கோலம் வழியாகவும் வரலாம். நீங்கள் அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். சூப்பராக இருக்கும். நான் வேணால் போய் பீச் ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அவங்க சைட்லேருந்து. நம்ம வந்து பார்க்கிங் ஃபீ மட்டும் பே பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 வீலருக்கு மட்டும் அந்த பார்க்கிங் ஃபீ பே பண்ணிட்டு போயிட்டுருக்கோம்ல. தம்பி ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். சைடில் பாருங்களேன் செம்மையாக இருக்கும். எங்கடா இருக்கு கொக்கு? கொக்கு எப்படி கத்தும்? எப்படி அப்பா இப்படி கத்துமா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி உட்காந்துக்கிற பிளேஸ் இருக்குது. நம்ம இப்படி போய் ஜாலியாக உட்காந்துக்கலாம்.
இளநீ இருக்குடா. இளநீ இருக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இது ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு பாருங்க. வாங்கிட்டாங்க. என்னப்பா என்ன வந்துச்சு? என்ன வாங்க போறாங்க போய்? கடையில் என்ன இருக்கு? ஆரஞ்சு. ஆஞ்சுனா ஐஸ்கிரீம்னு அர்த்தம். அப்புறம் வேற என்ன இருக்கு? பாப்கார்ன். அப்புறம் நீங்க பார்த்து சொல்லுவோம்ல. சாக்லேட் ஆரஞ்சு. சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கு. என்னென்ன அதெல்லாம் திறக்கலடா. திறக்கலவா? அதெல்லாம் சாயங்காலம் தான். ஆமா. என்னது இது? என்னது இது? எவ்வளோ பேர் அப்பா, இவ்வளோ பேர் அதெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்கிறதே மிக என் பையன் மட்டும் இல்லை, அங்கேருந்து எல்லா பசங்களுமே என்ன பண்ணாங்க, மேக்ஸிமம் ஆஃப் பசங்க வந்து அம்மா அப்பா கூடவே தான் இருக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால் வந்து பசங்களை தனியாக பிரித்து நம்மளால் கேம் வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க நிறைய. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேரண்ட் வந்து அவங்களோட குழந்தைய எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாக தூக்குறீங்களோ தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் யார் வந்து ரொம்ப நேரம் தூக்கியிருக்கீங்க, ஹைட்டாக தூக்கியிருக்கீங்களோ அவங்களோட நேம் நாங்கள் நோட் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதர்வாவெலாம் தூக்கி வைக்கவே இல்லை. ஏன்னா அவன் காலாட்டுறான், கையாட்டுறான், நிற்கிறான், நடக்கிறான். ஸோ அந்த மாதிரி மேலே ஏறிட்டு என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ எல்லா சேட்டையும் பண்ணதுனால நம்மளால் முடியல, நம்ம இறக்கியாச்சு. கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்குமே போர் அடிச்சிடல. அதுலேயும் ஒருத்தர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹைட்டில் பார்த்திங்கன்னா அது ராட்னோஸ்திர மாதிரி தூக்கி சுற்றின்னு இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கவே நமக்கு இதாக இருந்தது. அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து கண்ணெல்லாம் மூடிட்டு ஒரு காலால் வந்து நீங்கள் அப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நேரம் நிற்க முடியல, நமக்கு வந்து மைண்டில் அப்போ தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஓடும். ஒரு சிலர் ஆனால் ரொம்ப நேரம் நின்னாங்க. மழை பெய்யுறாங்களா? அப்படியே இந்த பக்கம் வந்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. பார்த்திங்கன்னா அஜுவோட கிளாஸ்மேட் வந்து ஒரு பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க மார்னிங்கே வந்து பிளான் பண்ணி கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணாங்க. வேறு லெவலுங்க, சூப்பரில். அங்கே இருந்த பசங்களாம் செம்ம ஜாலி. என் பையனை பாருங்கள், அவனுக்கு கேக் கொடுத்தலாம் பல மாதங்கள் ஆச்சு. ஏன்னா அந்த கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழையாக இருக்குது, கொஞ்சம் பனியாக இருக்குன்னு கொடுக்குறதே இல்லை. ஸோ கேக்கை பார்த்தோன்னே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி ஆகிட்டான். நம்ம பையன் தான் ஹாப்பியாக இருக்கான்னு பார்த்தா சுற்றி இருக்க எல்லா பசங்களும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. அப்போ தாங்க எல்லா பேரண்ட்டையும் உதறி விட்டுட்டு நீங்கள் எங்கன்னா போங்க அப்படின்னு சுற்றி பசங்களாம் வந்து நின்றுட்டாங்க. அது பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டியர் கிருஷ்ணன், ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு. கேக் கட் பண்ணி முடிச்சோன்னே கட் பண்ணியாச்சுமா, வாங்கி கொடுமா நீங்கள் என் பையன் ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்னடா இவன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டானே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து இப்போ தான் கட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறா அப்படின்னு. நம்ம பையன் தான் அப்படி பண்ணுறான்னு திரும்பி பார்த்தா அங்கே இருக்க எல்லா பசங்களும் அப்படி தான் பண்ணாங்க. வா, பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ண இடத்துக்கு வந்து கேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தா என் பையன் ஐயோ கேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்மா 10 நிமிஷம் அழுதான். இல்லைடா அங்கே தாண்டா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சொன்னோடனே உடனே மாமா அப்போ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். அத்தர்வா பேபி இங்க வா, நீ போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுடா. ஹாப்பி பர்த்டே சொல்லு, போ சொல்லு, ஹேண்ட் ஷேக் பண்ணு, ஹாப்பி பர்த்டே சொல்லு, ஹாப்பி பர்த்டே சொல்லுடா. ஹாப்பி பர்த்டே. வெயிட் பண்ணுடா, தருவாங்கடா, வெயிட் பண்ணு.
எடுத்துட்டு வா. என்ன சாப்பிட்ற? வா, இட்லி சாப்பிட்றான் அவசியம். சரி வாங்கி தரேன், வா வா வா. அம்மாட்ட சொல்லுது. அம்மாட்ட காக்கா என்ன பண்ணுங்க சொல்லுங்க. காக்கா என்ன பண்ணுதுமா? என்ன பண்ணுதுங்க பாரு. என்ன சொல்லு? என்ன பண்ணுது காக்கா? அம்மாட்ட சொல்லுங்க. அம்மாட்ட சொல்லு. காக்கா என்ன பண்ணுச்சு? பொங்கல் புடுங்குதா? அச்சோ, வா போய் வாங்கிக்கலாம். அப்ப நம்ம அஜுக்கு வந்து பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்லி வச்சுட்டாங்க. ஸோ திரும்ப எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சரி சைட் டிஷ்லாம் எதுவுமே இல்லாமல் தான் பொங்கல் சாப்பிடுவான் அவன். ஸோ எனக்கும் அஜுக்கும் சேர்த்து வந்து பொங்கல் வாங்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். சரி வந்து நமக்கு வேணா அதுக்கப்புறம் நம்ம சட்னி எல்லாம் தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அங்கே வந்து ஒரு மாதிரி சாரல் மழை பெஞ்சதுனால என்னால் பெருசாக வீடியோஸ் வந்து கவர் பண்ணவே முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது. நல்லா ஓரளவுக்கு பசங்கள்லாம் போய் விளையாடுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்க்காகவும் ஏதோ 2-3 வச்சுருந்தாங்க. சத்தியமாக அது என்னன்னே தெரிலங்க. சேர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். நீங்கள் செப்பரேட்டாக போயிட்டு பே பண்ணி குளிச்சுக்கிறதுக்கும் டாய்லெட்க்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு அந்த ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் குடி தண்ணி இருக்கும் அங்கே. அப்படியே இதுதான் ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. இங்கேருந்து அப்படியே அந்த குடிலாக இருக்குல்ல. அப்புறம் இந்த மேலே ஏறி நிற்கிற இடத்துல இது வரைக்கும் நான் ஏறி பார்த்ததே இல்லைங்க. சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஓவரால் சூப்பராக இருக்கும். அப்படியே ரிட்டன் நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் எய்ட் சென்டர் இது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ப்ளூ ஃப்ளாக் போனது இல்லைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபேமிலியோடு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ட்ரி ஃபீஸும் ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் நடக்க முடியாதவங்க இருந்தால் கூட நீங்கள் இது வரைக்குமே கார் கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீச்சுக்கு போகலாம். பீச் ரொம்ப பக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான ஏரியாஸும் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக செம்மையாக வானம் மூடி இருக்க, மழை பெய்ய போகுது. இந்த பக்கம் கிளியர் ஆகிடுச்சு. நம்பி இருக்கிறதா போகிறதான்னு தெரில. நம்ம போயிடுவோம். நல்ல மழை பெஞ்சதுன்னா மாட்டிக்குவோம் அப்புறம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பீச்சை நம்ம சூப்பராக பார்த்துக்கலாம். பாய் சொல்லு. கிளம்பியாச்சா? பாய். எதுக்கு துடைக்கிற காரை? யார் துடைக்க சொன்ன உன்ன? அதர்வாவே துடைக்க சொன்ன. ஏன் துடைக்கிற? சரி அப்பா போட்டோம். பாய் திருவா. நான் வரல. ஆமா டேய். ஏய் என்னை விட்டு போயிடுவீங்களா நீங்கள்?